நேத்து சிறை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான டாக் இருக்கு. இந்த படம் டே 1 எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் அருண் விஜய் அவர்களோட ரெட்டத்தல திரைப்படம், அந்த படத்தோட நேத்து முதல் நாள் வசூல். இந்த 2 படங்களும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத பார்ப்போம். இது இல்லாம நெறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குங்க. மார்க்கு, அப்புறம் 45 அப்படிங்கிற கன்னட படம், மோகன்லால் அவர்களோட ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். 4 பேர் தான் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெறும் 4 பேர் தான். அது இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சத்ரியன் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா இது ஆசை. ஆசை படத்துல புல்வெளி புல்வெளிங்கிற சாங் தான். அந்த சாங்ல வரக்கூடிய ஃப்ரேம் தான். இத கரெக்டா கெஸ் பண்ண 4 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் அப்படிங்கிறவரு, ராகேஷ் ராதாகிருஷ்ணன், எழில் கவினேஷ், அப்புறம் கோபாலகிருஷ்ண சுந்தரராமன் அப்படிங்கிற இந்த 4 பேர் தான் கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. அனகோண்டா இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. டே 1 இந்தியாவில் 2,14,00,000, உலகம் முழுக்க 2.1 மில்லியன் US டாலர்ஸ், அதாவது 19 கோடி கிட்ட இந்த படம் இந்தியன் கரன்சி கலெக்ட் பண்ணிருக்கு. படத்தோட பட்ஜெட்டே 45 மில்லியன் US டாலர்ஸ் தான். 400 கோடி கிட்ட இந்த படத்துக்கு பட்ஜெட் வருது. இந்த சண்டே தாண்டமோ, இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் தாண்டமோ பெரிய கலெக்ஷன் எடுத்துரும். துரந்தர் சொல்லவே தேவையில்ல, ஒவ்வொரு நாளுமே பெரிய கலெக்ஷன். நேற்று 21வது நாளுமே பெரிய கலெக்ஷன். இந்தியாவில் 30 கோடியே 55 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 12 கோடியே 90 லட்சம். உலகம் முழுக்க நேற்று 21வது நாள் 43 கோடியே 45 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 760 கோடி இந்த படம் இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 227 கோடியே 6 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 987 கோடியே 15 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 270 கோடி பட்ஜெட். அதாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த படம் 1000 கோடியை கடந்திருக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. அதுவும் வெறும் ஹிந்தி லாங்குவேஜ்ல மட்டுமே இங்க மற்ற ஸ்டேட்ஸ்லயுமே சூப்பர் கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம். அப்புறம் ஒரு படம் பெரிய டைட்டில், தூ மேரி மெயின் தேரா, மெயின் தேரா தூ மேரி அப்படிங்கிற படம். இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் இந்தியாவில் 9 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 11 கோடியே 50 லட்சம், 120 கோடி பட்ஜெட். ஸோ இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள பார்ப்போம் 50 கோடியை கடந்து போதா, 60 கோடியை கடந்து போதான்னு. பெரிய வசூல் தேவைப்படுது. தி டெவில் அப்படிங்கிற கன்னட திரைப்படம் நேற்று 15வது நாள் கர்நாடகாவில் 27 லட்சம், உலகம் முழுக்க 30 லட்சம். டோட்டலா 32 கோடியே 79 லட்சம் கர்நாடகாலையும், 36 கோடியே 52 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். அப்புறம் 45 அப்படிங்கிற படம் கன்னட திரைப்படம். இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் கர்நாடகாவில் 3 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 50 லட்சம், 35 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். டே 1 ஒரு ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் கிச்சா சுதீப் அவர்களோட மார்க் திரைப்படம் நேத்து முதல் நாள் வசூல் கர்நாடகால 11 கோடியே 80 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 80 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 40 கோடி. இந்த படம் வெறும் கன்னட லாங்குவேஜ்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம இந்த படம் தமிழ்லையும் தெலுங்குலையும் 1ஆம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போதைக்கு இப்ப நான் சொன்னது கன்னட லாங்குவேஜ்ல மட்டும் ரிலீஸ் ஆன மார்க் படத்தோட வசூல். அப்புறம் பாலகிருஷ்ணா அவர்களோட அக்கண்டா 2 இந்த படத்தோட 14வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 60 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 90 லட்சம். 86 கோடியே 13 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 124 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 140 கோடி பட்ஜெட். அப்புறம் தெலுங்குலயே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஷாம்பாலா அப்படிங்கிற படம் நேற்று டே 1 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 49 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 65 லட்சம், 10 கோடி பட்ஜெட். ஈஷா அப்படிங்கிற படம், இந்த படம் 1 கோடியே 65 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 1 கோடியே 77 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். சாம்பியன் அப்படிங்கிற படம், இந்த படம் டே 1 2 கோடியே 95 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், உலகம் முழுக்க 3 கோடியே 88 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் மலையாளத்துல பாபா பான்னு போன வாரம் வந்த படம். இந்த படத்தோட டே 8 கேரளால 1 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 65 லட்சம், 23 கோடியே 20 லட்சம் கேரளாலையும், 47 கோடியே 83 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். அப்புறம் மோகன்லால் அவர்களோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரிஷபா அப்படிங்கிற படம். இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் கேரளால 44 லட்சம், உலகம் முழுக்க 88 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 75 கோடிங்க.
அதாவது இந்த படம் ஒரு பெரிய டிசாஸ்டர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. அந்த அளவுக்கு மோகன்லால் அவர்களோட படத்துக்கே இந்த நிலைமையான்னா யோசிக்க வைக்குது. இந்த வருஷம் மட்டுமே நீங்க கவுண்ட் பண்ணுங்க மோகன்லால் அவர்களுக்கு எத்தனை படம் வந்திருக்கு, எத்தனை படம் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. இந்த வருஷம் மட்டும் மோகன்லாலுக்கு எத்தனை படம் வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஆனா இந்த படம் ஏன் இந்த அளவுக்கு ஒரு டிசாஸ்டர் கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறதுலாம் 2வது நாள் முடிவு பண்ணி 2வது நாள் கலெக்ஷன் தானே வராம போகும். முதல் நாள் எப்படி இப்படி ஒரு டிசாஸ்டர் கலெக்ஷன் வரும்னு எனக்கு புரியவே இல்லை. இத்தனைக்கு இவரோட முந்தைய படங்கள் எல்லாமே வெற்றி படம். இத்தனைக்கு இண்டஸ்ட்ரி திரைப்படங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு ஏன் இந்த நிலைமைன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த படம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஆனா இது கூட வந்த சர்வம் மாயா அப்படிங்கிற நிவின் பாலி அவர்களோட திரைப்படம் டே 1 ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. கேரளால 3,44,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 52,00,000, ஓவர்சீஸ்ல 4 கோடி, உலகம் முழுக்க 7,96,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி. டே 1 ஓப்பனிங்கே பெருசா இருக்கு. பார்ப்போம் இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் முடியறதுக்குள்ள எப்படி கலெக்ட் பண்ணுதுன்னு. அப்புறம் படையப்பா ரிலீஸ் நேத்து 14வது நாள் தமிழ்நாட்டுல 12 லட்சம், உலகம் முழுக்க 13 லட்சம், டோட்டலா 19 கோடியே 55 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க தமிழ்நாட்டுல மட்டுமே 14.5 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் கொம்பு சீவை திரைப்படம் நேத்து 7வது நாள் எப்படிப்பட்ட ஒரு வசூல்னா தமிழ்நாட்டுல 25 லட்சம், உலகம் முழுக்க 27 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 2 கோடியே 96 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 3 கோடியே 24 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். நேற்று நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இத்தனைக்கும் இந்த படம் அதுக்கப்புறம் கூட ஒரு நல்லா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல இது இதே மாதிரியே ஹோல்டு பண்ணி வச்சிருக்குன்னா கண்டிப்பா ஒரு வெற்றி படமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் நேத்து 7வது நாள் ஒரு பயங்கர இன்க்ரீஸ் இருக்குங்க. தமிழ்நாட்டுல மட்டுமே 4 கோடியே 10 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 95 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 14 லட்சம், கேரளால 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 8 கோடியே 95 லட்சம், இந்தியாவில மட்டுமே 17 கோடியே 79 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 6க்கும் டே 7க்கும் ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்கு. டோட்டலா 24 கோடியே 91 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 21 கோடியே 53 லட்சம், கர்நாடகால 17 கோடியே 58 லட்சம், கேரளால 6 கோடியே 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 66 கோடியே 79 லட்சம், இந்தியாவில மட்டும் 137 கோடியே 41 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 483 மில்லியன் US டாலர்ஸ், 4,340 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 400 மில்லியன் US டாலர்ஸ். ஸோ இந்த வீக்கெண்ட் முடியறதுக்குள்ள இந்த படம் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. யாருது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் ரெட்டத்தலை அப்படிங்கிற படம் அருண் விஜய் அவர்களோட திரைப்படம். இந்த படத்தோட டே 1 தமிழ்நாட்டில் 68 லட்சம், உலகம் முழுக்க 77 லட்சம், 12 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். டே 1 ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 2 டே 3 கண்டிப்பா ஒரு இன்க்ரீஸ் தேவைப்படுது. அப்புறம் எல்லாரும் பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்க படம் சிறை. ஸோ இந்த படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 92 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 19 லட்சம், 5 கோடி தாங்க இந்த படத்தோட பட்ஜெட். டே 1 ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 2 இதோட டபுள் மடங்கா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. புக்கிங் கூட பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. வழக்கமா இந்த மாதிரி சின்ன படங்கள் ட்ரெண்டிங்ல இந்த 1 ஹவர் ட்ரெண்டிங் 24 ஹவர் ட்ரெண்டிங் எல்லாம் போகாது புக் மை ஷோல. ஆனா இந்த படம் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா டே 2 இதோட டபுள் மடங்கு மேல கூட வரதுக்கு பாசிபிள் இருக்கு. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.